நம்பினால் நம்புங்கள் உங்களை வரவேற்கிறது. இன்றும் உங்களை ஆச்சரியப்பட வைக்க தயாராக இருக்கின்றன விசித்திரங்கள் நிறைந்த 2 நிகழ்வுகள். பில்லி சூனியம் பிடித்தவர்களின் வாயிலிருந்து வெளியே வரும் மிரள வைக்கும் பொருட்கள். கனவில் வந்து வைத்தியம் பார்க்கும் சர்க்கரை பாபா. சூலத்தின் மேல் அமர்ந்து அருள் வாக்கு சொல்லும் சித்தர். மனிதர்களாகிய நாம் நம் வாழ்க்கையின் அடிப்படையில் நிம்மதியான வாழ்வு வாழத்தான் விரும்புகிறோம். ஆனால் வேர் தெர் இஸ் அ லைட் தெர் இஸ் அ ஷேடோ என்று ஒரு வாக்கியம் உண்டு. அப்படித்தான் நம் வாழ்வின் தொழில் காரணமோ உறவு முறை காரணமோ நமக்கு தெரியாமல் நம்மை பற்றி விரோதங்கள் வளர்ந்து விடுகின்றன. விரோதிகள் பெரும்பாலானோர் மறைமுகமாக பழி தீர்ப்பதையே தான் விரும்புகின்றனர். அதன் காரணமாக கையில் அவர்கள் எடுக்கும் ஆயுதம்தான் இந்த பில்லி சூனியம். இந்த பில்லி சூனியத்தின் பாதிப்பிலிருந்து விடுதலை அளிக்கும் தர்காவினை தற்போது பார்க்க இருக்கிறோம். சில நாட்களுக்கு முன்பு நமது நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சிக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோவும் சில தகவல்களும் வந்தது. வீடியோவை பார்த்த நாம் ஆச்சரியத்தில் உறைந்து போனோம். இரவில் ஒரு சிறிய வெளிச்சத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது அந்த வீடியோ. ஒரு பெண் வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து சில இரும்பு ஆணிகள் வெளியே வந்து விழுந்தன. இன்னொருவர் தொடர்ந்து இருமிக் கொண்டே வாந்தி எடுத்தார். அவர் வாயிலிருந்து ஒரு முழு எலுமிச்சை பழம் வெளியே வந்து விழுந்தது. அந்த எலுமிச்சை பழத்தில் ஒரு தாயத்து சொருகி இருந்தது. இன்னொருவர் தாயத்து வடிவத்தில் வாயிலிருந்து செய்வினை செய்த தகடுகள் வந்து விழுந்தன. இப்படி சிலர் வாயிலிருந்து நாம் யோசித்து கூட பார்க்க முடியாத பல பொருட்கள் வெளியே வந்தது. இதன் பின்னணியில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள நமக்கு வாட்ஸ்அப் அனுப்பியவரை தொடர்பு கொண்டோம். அதை பற்றிய தகவல்களை சொல்ல மறுத்த அவர் அந்த இடத்தின் முகவரியை நமக்கு தெரிவித்துவிட்டு நம்மையே நேரில் செல்லும்படி கூறிவிட்டு லைனை துண்டித்து விட்டார். அவர் குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு பயணமானோம். நாம் திண்டுக்கல் மாவட்டம் நட்டஞ்சத்திரம் அருகே உள்ள புலிப்பட்டி என்ற கிராமத்திற்கு சென்றோம். பிரதான சாலையின் அருகிலேயே அமைந்திருக்கிறது ஷேக் ஃபரீத் சர்க்கரை பாபா தர்கா. இங்கிருந்து பதிவு செய்யப்பட்டதுதான் நாம் பார்த்த வீடியோ பதிவுகள். ஒவ்வொரு புனித ஸ்தலங்களுக்கும் சில சிறப்புகள் இருப்பது போல இந்த சர்க்கரை பாபா தர்காவிற்கும் பல சிறப்புகள் இருப்பதாகவும் இவரை தரிசிக்க வருபவர்களின் கனவில் சர்க்கரை பாபா வருவதாகவும் கூறப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் தினமும் இரவு 7 மணி அளவில் மக்கள் இங்கே வரத் தொடங்குகிறார்கள். அன்று இரவு முழுவதும் தர்காவில் தங்குவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். பல கோரிக்கைகளுடனும் வேண்டுதல்களுடனும் இரவில் இங்கு தங்கும் பொழுதுதான் சர்க்கரை பாபாவால் பல அற்புதங்கள் இங்கு நிகழ்த்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. இங்கு நடந்துள்ள ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் பகிர்ந்து கொள்ள பலர் முன்வந்தனர். சர்க்கரை பாபாவின் பெயரில் இயங்கும் ட்ரஸ்டை தற்பொழுது நிர்வாகம் செய்து வருபவர் ஹசன் ஃபர்கின்
மகான் சர்க்கரை பாபா பற்றிய பல ஆச்சரியங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து வந்த மகந்தியாண்டவர் என்ற மகானின் சிஷ்யராக இருந்தவர்தான் சர்க்கரை பாபா. அப்பொழுது அவருடைய பெயர் ஃபரீத். ஷேக் என்பது மகந்தியாண்டவர் இவருக்கு கொடுத்த பட்டம். மகந்தியாண்டவருக்கு பின்பு அவர் சிஷ்யரான ஷேக் ஃபரீத் பாபா இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு சேவை செய்வதற்காக இங்கு வந்திருக்கிறார். பில்லி, சூன்யம் போன்ற பாதிப்புகளில் இருந்து விடுபட்டு மக்கள் நலமுடன் வாழ்வதற்காக ஓதி துவா செய்வது ஷேக் ஃபரீத் பாபாவின் வழக்கம். இவரின் வேண்டுதலை அல்லாஹ் நிறைவேற்றி வைத்ததாக கூறப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் சர்க்கரை மூட்டைகளை பொதியாக கட்டி இந்த பகுதியில் இருந்து கரூருக்கு கொண்டு செல்வது வழக்கம். சர்க்கரையை வண்டியில் கொண்டு செல்பவர்களை பார்த்து அந்த மூட்டையில் என்ன இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார் பாபா. இவரின் மகிமையை பற்றி தெரியாத ஆட்கள் சில பொருட்களை குறிப்பிட்டு அதுதான் உள்ளே இருப்பதாக கிண்டலாக கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். கரூரை அடைந்த அவர்கள் மூட்டையை பிரித்து பார்த்த பொழுது அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதில் சர்க்கரைக்கு பதிலாக மண்ணும் தலைமுடியும் இருந்திருக்கிறது. பாபாவின் கோபம்தான் சர்க்கரை இப்படி மண்ணாக மாறியதற்கான காரணம் என்பதை தெரிந்து கொண்ட அவர்கள் பாபாவை தேடி வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் நிலையை புரிந்து கொண்ட பாபா அந்த மூட்டைகளை மீண்டும் சர்க்கரையாக மாற்றியிருக்கிறார். அதுவரை ஷேக் ஃபரீத் பாபாவாக இருந்தவர் இந்த நிகழ்வுக்கு பின்பு இப்பகுதி மக்களால் சர்க்கரை பாபா என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு பின்பும் சர்க்கரை பாபா மக்களுக்கு பல ஆண்டுகள் பல அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கிறார். பாபாவின் மறைவுக்கு பின்பு அவரது சமாதி இருந்த இந்த இடத்திற்கு அவரால் பயனடைந்தவர்கள் தொழுகை செய்து விட்டு போவது வழக்கமாக இருந்திருக்கிறது. நேரடி பிரார்த்தனைதான் இந்த தர்காவின் சிறப்பு என்று கூறப்படுகிறது. நமது கோரிக்கைகளை பாபாவிடம் வைத்து பிரார்த்தனை செய்தால் அதை கேட்கும் பாபா இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து நமது கோரிக்கைகளை விரைவாக நடத்தி வைப்பார் என்று நம்பப்படுகிறது. வியாபார பாதிப்பு, குடும்ப பிரச்சனைகள், பில்லி, சூன்ய பாதிப்பு இப்படி பலவித காரணங்களால் பாதிப்படைந்தவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்காக பல இடங்கள் அலைந்து திரிந்துவிட்டு இறுதியாக இந்த சர்க்கரை பாபாவின் தர்காவில் தான் சரணடைகிறார்களா? அப்படி இங்கு வந்தவர்களின் அழுகையும் வேதனையும் பலவிதமான வெளிப்பாடுகளும் நமக்கு பார்ப்பதற்கே பயங்கரமாக இருக்குமா? பலவிதமான பாதிப்புகளில் இருந்து மீள முடியாமல் தவிப்பவர்களின் கனவில் சர்க்கரை பாபா தோன்றி சில குறிப்பிட்ட வாரம் வரை இந்த தர்காவிற்கு போகும்படி கூறுவாரா? பேய் பிடித்த நபர்கள் இந்த தர்காவின் உள்ளே வந்தவுடனேயே அதை வெளிப்படுத்த தொடங்கி விடுவார்களா? பின்பு முறைப்படி பேயை விலக்குவார்களா? ஹசன் ஃபர்கின் அவர்களிடம் நம்மை அதிர்ச்சி அடைய வைத்த வீடியோ பதிவுகளை பற்றி கேட்டோம். தொழில் போட்டி, பொறாமை மற்றும் சில காரணங்களால் பில்லி, சூன்ய பாதிப்புக்கு ஆளானவர்கள் இங்கு வந்து சர்க்கரை பாபாவிடம் நேரடியாக தங்கள் வேண்டுதல்களை சொல்வார்களா? வேண்டுதல்களை வைத்துவிட்டு இரவு தர்காவில் தங்கும் பொழுது எதிரி இவர்கள் உபயோகித்த எந்த பொருளை வைத்து பில்லி, சூன்யம் செய்தாரோ அந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் பாதிப்பு உள்ள நபரின் வாய் வழியாக வெளியே வந்துவிடுமா? இந்த தர்காவில் சர்க்கரை பாபா கனவில் வந்து நோய்களை தீர்த்து வைக்கும் அதிசயம்
அதனைத் தொடர்ந்து சூலத்தின் மீது அமர்ந்து அருள்வாக்கு சொல்லும் அருள்வாக்கு சித்தரை பற்றி பார்க்க இருக்கிறோம். பில்லி சூனியத்திலிருந்து விடுதலை அளிக்க பல இடங்கள் இருந்தாலும் இந்த தர்காவில் அப்படி என்ன சிறப்பம்சம் இருக்கிறது? ஏன் இதனை பற்றி பரவலாக பேசப்படுகிறது? பில்லி சூனியத்திலிருந்து விடுதலை பெற செய்யும் இந்த தர்காவில் என்னென்ன மாதிரியான பூஜைகள் நடக்கிறது என்பதை பற்றி தொடர்ந்து நிகழ்ச்சியில் பார்க்கலாம். பல கோரிக்கைகளுடன் குடும்பமாக பல பேர்கள் இங்கு வந்து வியாழன் இரவு தங்கிவிட்டு செல்வார்களா? அப்பொழுது சிலர் கனவில் தோன்றும் சர்க்கரை பாபா டாக்டர் உருவில் வந்து வைத்தியம் பார்த்துவிட்டு செல்வாரா? காலையில் எழுந்தவுடன் வியாதிகள் குணமாகி இருக்குமா? இங்கே ப்ரேயர் பண்ணிவிட்டு இங்கே தான் படுத்தேங்க. படுத்து நல்லா தூக்கம் வந்துச்சுங்க. எனக்கு நல்லா ஒரு நல்லா தூங்கினேன். ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு பாபா என் கனவுல வந்தாருங்க. வந்துட்டு நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி ஒரு டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி எனக்கு போட்டாருங்க. எல்லோரும் நல்லா தூக்கம் வந்துருச்சுங்க. நல்லா பெயின் எல்லாம் கம்மியாயிருச்சுங்க. இன்னும் கம்மி நல்லா தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் காலையில் எழுந்துச்சிட்டு இங்கே ப்ரேயர் பண்ணிவிட்டு திரும்பி கண்டினியூவாக நான் இங்கே வர ஆரம்பித்தேங்க. வந்து எனக்கு வந்துட்டு எல்லாம் வந்து கரெக்டாக எனக்கு இதாகிட்டுருக்குங்க, சரியாயிட்டுருக்கு. வியாழக்கிழமை இரவு 10 மணிக்கு மேல் 11 மணிக்குள் சில புனிதமான மந்திரங்கள் ஓதப்படுகிறது. இதன் சிறப்புதான் மக்களுக்கு ஒரு விசேஷ பலன் கிடைப்பதாகவும் நம்பப்படுகிறது. வியாழன் இரவு இங்கு தங்கும் எண்ணத்துடன் வருபவர்கள் கற்கண்டு, பழங்கள், இனிப்பு வகைகள் போன்றவற்றை வாங்கி வருகிறார்கள். அதை சர்க்கரை பாபாவிடத்தில் வைத்து துவா செய்கிறார்கள். பின்பு தமது கோரிக்கையை வைத்துவிட்டு இங்கேயே உறங்குகிறார்கள். மக்களின் துயரை அறிந்த சர்க்கரை பாபா அவர்களின் வேதனை போக்க பிரார்த்தனை செய்து தீர்த்து வைப்பதாக நம்பப்படுகிறது. பலவிதமான பிரச்சனைகளுடனும் உடல் உபாதைகளுடனும் சில மாதங்களுக்கு முன்பு இங்கு வந்திருக்கிறார் கோவையை சேர்ந்த அகமது. சர்க்கரை பாபாவிடம் தன் துயரங்கள் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு இங்கேயே தூங்கியிருக்கிறார். நடு இரவு கடந்த பின்பு இவர் கனவில் வந்த சர்க்கரை பாபா இவருக்கு ஊசி போட்டுவிட்டு சென்றுள்ளார். மறுநாள் காலையில் எழுந்தவுடன் இவரது நோய் குணமாகிவிட்டதாக நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். சர்க்கரை பாபா தர்காவில் இரவு தங்கும் எண்ணத்துடன் வருபவர்கள் தங்கள் உடைமைகளின் பாதுகாப்பு பற்றி பெரிதாக கவலைப்பட மாட்டார்களா? பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தர்காவில் ஒரு திருட்டை செய்தவர்களின் கண் குருடாகிவிட்டதா? அதனால் இந்த தர்காவில் திருட்டு பயம் கிடையாதா? சிறு வயது முதல் தொடர்ந்து பல ஆண்டுகள் பல்வேறு வேண்டுதல்களுடன் இந்த தர்காவிற்கு வருபவர் நஹீரா பானு. தனது சிறு வயதில் இடி மின்னல் தாக்கியதால் சில பாதிப்புகளுக்கு ஆளாகி இருக்கிறார் இவர். பாபாவின் கருணையால் அதிலிருந்து மீண்டிருக்கிறார். பின்பு திருமணம் ஆன பின்பும் கூட சில பிரச்சனைகள் இருந்ததாகவும் அதையும் சர்க்கரை பாபாதான் தீர்த்து வைத்ததாக நம்புகிறார். எனக்கு சின்ன வயசில் ஒரு 7 வயசு இருக்கும். 7 வயசு இருக்கும்போது நான் இந்த இடத்துல வந்து இடி மின்னல் பயங்கரமாக தாக்கி எனக்கு வந்து மயக்கம், என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் மயங்கிட்டேன். அந்த பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம் அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து அங்கேருந்து உருண்டு பிறண்டு இங்கே வந்து எலுமிச்சம்பழம் சில பொருட்கள் எல்லாம் வந்து எனக்கு வாமிட்டில் வந்து எனக்கு படிப்படியாக ஸ்டெப்பாக வந்து சரியாயிடுச்சு. சரியாகி அப்புறம் நானும் பெரிய பொண்ணாகி எனக்கும் கல்யாணமாகி பசங்க பிறக்க வரைக்கும் எனக்கு இந்த பிரச்சனை இருந்துட்டு இருந்துச்சு. இவரது மகனுக்கு இரத்த புற்றுநோய் இருப்பதாக மருத்துவர்கள் சர்டிபிகேட் செய்திருக்கிறார்கள். சர்க்கரை பாபாவின் மேல் இருந்த நம்பிக்கையினால் இங்கு வந்து தன் மகனின் நோய் குணமாக வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்திருக்கிறார். வேப்ப இலையை மருந்தாக கொடுக்கும் பழக்கம் இந்த தர்காவில் இருக்கிறது.
அதை மட்டுமே சாப்பிட்டு வந்த இவரது மகன் சில மாதங்களிலேயே முழுவதும் குணமாகிவிட்டாரா? சர்க்கரை பாபா நிகழ்த்தி காட்டிய மிக பெரிய அற்புதமாக இதை கருதுகிறார் நஹீரா பானு. எங்கள் பையனுக்கு பிளட் கேன்சர் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து பார்த்துட்டு இங்கே நாங்கள் வந்து தர்காவில் வந்து தான் எங்களுக்கு வந்து மனப்பூர்வமாக எங்களுக்கு தர்கா தான் உடைய நம்பிக்கை தான் எங்களுக்கு. அதுலேருந்து மெடிசன் நாங்கள் இங்கே வந்து தர்காவில் வந்து வேப்ப இலை தான் இங்கே மெயின். அதையும் நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம். இப்போ அந்த பையனுக்கும் கல்யாணமாகி பிளட் கேன்சர்லேருந்து ரெக்கவர் ஆகி வர்றது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அதுலேருந்துமே இவங்க வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களும் இங்கு சில குறிப்பிட்ட காலம் தங்கி முழுவதும் குணமாகி சென்றிருக்கிறார்களா? ஒரு முறை தர்கா வளாகத்தில் உள்ள ஒரு மரத்தில் 25க்கும் மேற்பட்டவர்கள் கட்டி போடப்பட்டிருந்திருக்கிறார்கள். சில மாதங்களில் அவர்கள் அனைவரும் குணமடைந்து வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். இப்போ இந்த புளியா மரத்தை சுற்றி ஒரு 20-25 பேருக்கு மேலே கட்டி போட்டிருந்தாங்க. இப்போ எல்லாருமே குணமாகி போயிட்டாங்க. இப்போ யாருமே கிடையாது. ஆனால் தர்காவை பொறுத்தளவுக்கு யார் மனப்பூர்வமாக நினச்சி வர்றாங்களோ அவங்களுடைய செயல்பாடு இது எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற அக்தார்களுமா 3 பேர் நிர்வாகம் பார்க்குறாங்க. எந்த சூழ்நிலையில் யார் என்ன டைம் வந்தாலுமே அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்து அவங்கள வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. அவங்க ரெக்கவர் ஆக வர 6 மாதமா இல்லை 1 வருஷமா எவ்வளோ நாள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து தர்கா நிர்வாகி வந்து பாதுகாப்பு கொடுத்து அவங்க நல்லது கெட்டது எல்லாமே சரி பண்ணி பார்த்துக்கிறாங்க. கடந்த 40 ஆண்டுகளாக இந்த தர்காவிற்கு வருபவர் இவர். வேறு எந்த தர்காக்களிலும் இங்கு நடப்பதை போல அதிசயங்களை காண முடியாதா? தீவிரமான மனநோயால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்கள் அதற்கு பின்பும் சர்க்கரை பாபாவை காண வருவார்களா? அடையாளம் காண முடியாத அளவிற்கு அவர்களிடம் நல்ல மாற்றம் இருக்குமா? பில்லி, சூன்யம், ஏவல் போன்ற பாதிப்புகளில் இருப்பவர்கள் அதிலிருந்து விடுபடும் பொழுது கத்தி, ஆணி, எலுமிச்சை போன்றவற்றை வாயிலிருந்து துப்புவார்களா? அந்த பயங்கர அமானுஷ்யத்தை இந்த தர்காவின் வளாகத்தில் பலரும் பார்த்திருக்கிறார்களா? ஒவ்வொருவரும் தங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் குறிப்பிட்ட சில வாரங்கள் வரை தொடர்ந்து வர வேண்டுமா? தனக்கு தெரிந்த ஒருவர் மூலம் இந்த தர்கா பற்றி கேள்விப்பட்டு இங்கு வந்திருக்கிறார் பானுமதி. 11 வாரம் தொடர்ந்து வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் 4 வாரங்கள் தொடர்ந்து வந்தவுடனேயே இவரது பிரச்சனைகள் தீர்ந்து விட்டதா? 11 வாரம் வாங்கன்ட்டு அந்த பள்ளிவாசலில் உள்ளவங்க சொன்னாங்க. ஆனால் நான் 4 வாரம் தான் போயிருக்கேன். 4வது வாரமே எங்கள் வீட்டில் இருந்த எத்தனை பிரச்சனையுமே ஒரு தீர்வுக்கு வந்துடுச்சு. அந்த மன நிம்மதியோடு நான் வாரம் தொடர்ந்து அந்த சமாதிக்கு போகலான்ற முடிவோடு இருக்கேன். மற்றவர்களின் நிர்பந்தத்தால் ஒருமுறை இந்த தர்காவிற்கு வருபவர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறிய பின்பும் கூட தொடர்ந்து வருவதை இங்கு காண முடிந்தது. திருமணம் நடந்து 10 ஆண்டுகள் வரை கருவான சில மாதங்களிலேயே அபார்ஷன் ஆகிவிடுமாம் இவர் மனைவிக்கு. இங்கு வந்து சர்க்கரை பாபாவை வேண்டிய பின்பு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்துள்ளது இவருக்கு. தனது எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட்ட சுப்பிரமணி பல்வேறு பிரச்சனைகளில் வேதனைப்படும் பலரையும் இந்த தர்காவிற்கு அழைத்து வரத் தொடங்கி இருக்கிறார். குடும்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டங்க. திருமணமாகி 10 வருஷம் ஆச்சு. அதாவது குழந்தைகள் வந்து ஒரு 4-5 குழந்தைங்க பக்கமாக அபார்ஷன் ஆயிடுச்சுங்க. அதனால் வந்து அது என்ன அப்படின்னு போய் பார்த்தா ஒன்றும் சரியான இதை பார்க்கவே முடியலைங்க. ஒருத்தர் வந்து சொல்லி இந்த இடத்துக்கு சர்க்கரை பாபா இடத்துக்கு குளிப்பெட்டிக்கு வாங்க, உங்கள் பிரச்சனையெல்லாம் தீருன்னு சொன்னாங்க. சர்க்கரை பாபா இடத்துக்கு வந்தேங்க. அதாவது எங்களுக்கு 10 வருஷம் குழந்தை இல்லாத காரணத்தினால இந்த பாபா இடத்துக்கு வந்ததுனால எங்களுக்கு பெண் குழந்தை ஒன்று, ஆண் குழந்தை ஒன்று வந்து எங்கள் பிரச்சனையை பாபா இடத்துக்கு வந்ததுனால அந்த பிரச்சனையை தீர்த்து விட்டாருங்க. நான் மட்டும் வந்தது இல்லாமல் நிறையா என்னோட சேர்த்து யாருக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனை இருக்கிறவங்களையும் கூட்டிகிட்டு வந்தேன். அவங்களும் இப்போ நல்லா இருக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து மாதத்துக்கு 1 தடவை 2 தடவை வருவாங்க இந்த இடத்துக்கு. அவர்களும் நன்றாக இருப்பதாக தன் அனுபவங்களை
நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். இது போல பல பிரச்சனைகளில் இருந்து மீண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வரும் பலரும் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த தர்காவில் மட்டும் எப்படி பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் வாயிலிருந்து பலவிதமான அதிசய பொருட்கள் வெளிவருகின்றன. மற்ற இடங்களில் பில்லி சூனிய நிவர்த்திக்காக செல்லும் பொழுது நடக்கப்பெறாத அனுபவம் இங்கு எப்படி நிகழ்கிறது என்பதை பற்றி, பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் வாயிலிருந்து அதிசய பொருட்கள் வெளிவருவது எவ்வாறு, இதன் பிறகு அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வாறு உணர்கிறார்கள் என்பதை பற்றி தொடர்ந்து நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இப்பகுதியில் வசிக்கும் பலரும் தங்களுடைய பெயருடன் சர்க்கரை பாபாவின் நினைவாக அவரின் பெயரையும் இணைத்துக் கொள்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். தங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் சர்க்கரை பாபா மூலம்தான் அல்லாவிடம் சொல்லி பெற்றதாக நம்புகிறார்கள். சர்க்கரை ஒளி, இவரும் தன் பெயருடன் சர்க்கரை பாபாவின் பெயரை இணைத்துள்ளார். இவர் தாய்க்கு குழந்தை இல்லாததால் இங்கு வந்து வேண்டிய பின்புதான் இவர் பிறந்தாரா. அதனால்தான் சர்க்கரை பாபாவின் பெயரை இவர் இணைத்துள்ளாரா. சர்க்கரை பாபா செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் பற்றி பலரின் அனுபவங்களை பதிவு செய்து முடித்த போது நேரம் இரவு 10 மணியை தொட்டிருந்தது. 10 மணியில் இருந்து 11 மணி வரை சிறப்பு பிரார்த்தனை நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த தர்காவையே அதிரச் செய்தது ஒரு பெண்ணின் குரல். ஆவியின் பாதிப்பில் இருந்த அந்த பெண் தொடர்ந்து நீண்ட நேரம் வரை ஒருவித ஓசையை எழுப்பிக் கொண்டே இருந்தார். நேரம் நடுஇரவை கடந்து கொண்டிருந்தது. தமது துன்பங்களையும் நோய்களையும் சர்க்கரை பாபா தீர்த்து வைப்பதற்காக தங்கள் கனவில் வருவார் என்ற நம்பிக்கையுடன் தூங்க ஆரம்பித்தனர் அங்கிருந்தவர்கள். பில்லி சூனியத்தால் தாங்கள் இங்கு நடைபெறும் பூஜையில் கலந்து கொண்ட பிறகும், வாயிலிருந்தும் அந்த பொருட்கள் வெளியே எடுத்த பிறகும் எவ்வாறு உணர்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டோம். இதனைத் தொடர்ந்து குமுளி அருகே உள்ள கூடலூரில் இருக்கும் ஸ்ரீ வீரமகா காளியம்மன் கோவில் பற்றியும், அங்கே அருள்வாக்கு சொல்லும் அருள்வாக்கு சித்தர் ஓம் சக்தி KM ராஜேந்திரன் பற்றியும், அவர் அருள்வாக்கு சொல்லும் முறை பற்றியும், அவரால் நிகழ்த்தப்படும் அற்புதங்கள் பற்றியும் தொடர்ந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். சூலத்தின் மேல் அமர்ந்து அருள்வாக்கு சொல்லும் சித்தர். சித்தர்கள் என்றும் புரியாத புதிர்களாகத்தான் இன்றளவும் இருந்து வருகின்றனர். தேடத் துவங்கினால் உலகின் எல்லா மூலைகளிலும் சித்தர்கள் உலவுவதாகவும் மக்களுக்கு அருள் வழங்குவதாகவும் தான் கேட்டிருக்கிறோம். சிலர் கண்டும் இருக்கிறார்கள். அப்படியான ஒருவரை பற்றிதான் நாம் இன்று நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சியில் காணப்போகிறோம். ஆம், குழந்தையில்லா தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம், பில்லி சூன்யத்தால் வதைபடுவோருக்கு அதிலிருந்து விடுதலை, பேய் பிசாசின் பிடியில் சிக்கித் தவிக்கும் நபர்களுக்கு அதிலிருந்து விடுதலை, பேசவியலா நடக்க முடியா குழந்தைகளை மீட்டெடுத்தல் போன்ற பல அதிசயங்களை நிகழ்த்தி வருகிறார் அருள்வாக்கு சித்தர் என்று கேள்விப்பட்டவுடன் யார் அவர் என்ற தேடுதலை துவங்கியது நம்பினால் நம்புங்கள் குழு. அதில் கிடைத்த விடைகளைத்தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம்.
தேனி குமிழி செல்லும் வழியில் கூடலூர் என்ற கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வீரமகா காளியம்மன் திருக்கோவில். இந்த கூடலூர் உள் செல்லும் போதே ஏதோ ஒரு இனம் புரியா ஒரு அமைதி நம்முள் நிலவுவதை உங்களால் உணர முடியும். கூடலூரில் முத்துசாமி ஐயார் தெருவினுள் சற்று தூரம் சென்றால் நம் கண்ணில் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தென்படும் ஆலயம்தான் ஸ்ரீ வீரமகா காளியம்மன் திருக்கோவில். இந்த கோயிலில்தான் நாம் தேடி வந்த அருள்வாக்கு சித்தர் ஓம் சக்தி ராஜேந்திரன் இருக்கிறார். இந்த கோவிலில் கருவறைக்குள் வீரகாளி அம்மன் வீற்றிருந்தாலும் அதே கோயிலினுள் தான் சோனைமுத்து கருப்பசாமி, மொட்டை கோபுரத்து மகாலிங்கேஸ்வரர், சுந்தர மீனாட்சி, ஸ்ரீ வீரநாகம்மா, ஸ்ரீ பகவதி என்று அத்தனை தெய்வங்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். எல்லா கோயில்களிலும் அருள்வாக்கு கூறப்பட்டாலும் இங்கு அருள்வாக்கு சித்தர் கூறும் அருள்வாக்கின் சிறப்பு என்னவென்றால், அருள்வாக்கு சித்தர் சூலத்தின் மீதமர்ந்துதான் அருள்வாக்கு சொல்கிறார். இங்கு வாரத்தில் வெள்ளி மற்றும் ஞாயிறு 2 நாட்கள் தான் அருள்வாக்கு சொல்கிறார் அருள்வாக்கு சித்தர். மற்ற இடங்களுக்கும் ஸ்ரீ வீரமகா காளியம்மன் திருக்கோவிலில் அருள்வாக்கு சித்தர் கூறும் அருள்வாக்கு எவ்விதத்தில் வேறுபடுகிறது என்று பார்த்தால், அருள்வாக்கு சொல்லும் முன் அருள்வாக்கு சாமிகள் அந்த கோயிலின் கருவறை முன் இருக்கும் சக்தி பீடத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் சூலத்தின் மேல் அமர்ந்துதான் அருள்வாக்கு கூறுகிறார். அருள்வாக்கு கூறுதல் எப்பொழுதும் மாலை நேரங்களில் தான் நடைபெறுகிறது. ஆனால் அன்று காலை முதலே ஸ்ரீ வீரமகா காளியம்மன் திருக்கோயிலில் பக்தர்கள் கூட்டம் நிறைந்து விடுகிறது. காலையில் அருள்வாக்கு சித்தர் கோயிலுக்குள் வந்தவுடன் கருவறையின் உள் சென்று நீண்டதொரு தியானத்தில் லயிக்கிறார். சற்று நேரத்தில் தன்னிலை மறந்து ஆக்ரோஷத்துடன் சிரிக்க துவங்கி பின்னர் மனிதர்களுக்கான எந்த சுபாவமும் இன்றி ஒரு நாகம் படம் எடுப்பது போல உடல் மொழிகள் மாறுகின்றது. உடல் மொழிகள் மாறி சிறிது நேரத்தில் கருவறையின் உள் இருந்து நாகம் போல படம் எடுத்து கருவறையின் உள் இருந்து ஊர்ந்தவாறே வெளிவருகிறார். கருவறையில் இருந்து வெளிவருபவர் கருவறையின் எதிரே இருக்கும் சக்தி பீடத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த சூலத்தை சர்ப்பம் சூழ்ந்து கொள்வதைப் போல் சூழ்கிறார். பின் அங்கிருந்து முன்னதாகவே தயார் நிலையில் 30 அடி இடைவெளியில் வைக்கப்பட்டிருக்கும் பொங்கல் பானையினை ஊர்ந்தவாறே சென்றடைகிறார். அங்கு தயார் நிலையில் இருக்கும் அந்த பிரசாதத்தை கைகள் ஏதும் பயன்படுத்தாமல் சுவைத்து முடித்து அங்கிருந்து கோயிலுக்கு வெளியில் இருக்கும் ஸ்தல விருட்சமான வேப்ப மரத்தினை நெருங்கி அவ்வேப்ப மரத்தில் தன் நாவால் வருடி கொடுத்து அருகில் இருக்கும் விக்ரமாதித்தன் மீதேறி அமர்ந்து நாகம் போல சீறி பின்னர் ஊர்ந்தவாறே கருவறையினை வந்தடைகிறார் அருள்வாக்கு சித்தர்.
சாதாரணமாக இருக்கும் இவர் சில நேரம் சர்ப்பம் போல் ஊர்ந்து செல்வது குமிழி அருகேயுள்ள கூடலூரில் இருக்கும் ஸ்ரீ வீரமகா காளியம்மன் திருக்கோவில் பற்றியும் மற்றும் அங்கு நடைபெறும் பூஜை பற்றியும், சூலத்தின் மீது அமர்ந்து வாக்கு சொல்லும் அருள்வாக்கு சித்தர் பற்றியும் அங்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் தாங்கள் வேண்டியது கிடைக்கப் பெற்றது என்றும் கூறுகின்றனர். சூழ்ந்திருந்த பக்தர்களில் பலர் அருள் வந்தவர்களாக பரவச நிலையில் தன்னிலை மறந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். கருவறை அடைந்த அருள்வாக்கு சித்தர் நாவில் சூடமேற்றி பக்தர்கள் வழிபட கருவறை அருகில் அமைக்கப்பட்டிருக்கும் ஸ்ரீ வீரநாகம்மா சிலையின் அருகில் சென்று தன் உச்சநிலை அடைந்து அசைவின்றி கிடக்கிறார் அருள்வாக்கு சித்தர். பின் சுயநினைவினை அடைந்த அருள்வாக்கு சித்தர் கருவறை அலங்காரங்களை முடித்து கருவறை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கும் விநாயகர், வீரநாகம்மா, ஸ்ரீ பகவதி, ஸ்ரீ சுந்தர மீனாட்சி, மொட்டை கோபுர மகாலிங்கேஸ்வரர், சோனைமுத்து கருப்பசாமி துவங்கி இறுதியாக வீரமகா காளியம்மனிடம் பூஜையினை முடிக்கிறார். இதனை முடித்த பின்னர் மீண்டும் மாலைதான் மற்ற அருள்வாக்கு சொல்லும் நிகழ்வுகளும் பரிகார பூஜைகளும் என்ற போது நம் அருள்வாக்கு சித்தரிடம் கொஞ்சம் விரிவாக பேசத் துவங்கினோம். நாம் அருள்வாக்கு சித்தர் பெயர் காரணம் துவங்கி அவர் பேசத் துவங்கினார். தான் 8ஆம் வகுப்பு படிக்கும் போது வழக்கமாக விடியற்காலை பால் வாங்க சென்ற தருணம் தனிமையில் தான் நடந்து வந்து கொண்டிருந்த நேரத்தில் கண்முன் ஒரு பட்டாம்பூச்சி தோன்றியதாகவும் அந்த பட்டாம்பூச்சி தன்னை வருடியதாகவும் அத்தருணம் யாரோ தன்னை அறைந்தது போல உணர்ந்து மயங்கி விழுந்ததாகவும் பின் வீட்டில் சென்று பார்த்த தருணம் கன்னத்தில் கைவிரல் தடம் பதிந்திருந்ததும் அவை 1 வாரத்திற்கும் மேல் அவை அப்படியே இருந்ததாகவும் அதனை குறித்து எவரிடமும் பேச இயலாமல் இருந்ததாகவும் கூறினார் அருள்வாக்கு சித்தர். அந்த சமயம் ஓர் இரவு தன்னுள் ஏதோ ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டு சக்தி கிடைத்ததை உணர்ந்ததாகவும் கூறுகிறார் அருள்வாக்கு சித்தர். இப்போது தன்னுள் வந்த ஸ்ரீ வீரமகா காளியம்மன் உன்னை தான் காத்ததாகவும் என்றும் உன்னுடன் இருப்பேன் என்று கூறியதாகவும் சொல்கிறார் அருள்வாக்கு சித்தர். கட்டிலில் படுத்திருக்கும் போதே திடீர்னு யாரையோ அடித்து, அதாவது அந்த என் மேலே இருந்த கருப்பினுடைய கோட்டத்தை அடித்து விலக்கி தூக்கி எரிஞ்சு விட்டு அதனுக்கு பிறகு எனக்கு ஒரு புதிய சக்தி வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த சக்தி என்ன சக்தி அப்படிங்கிற மாதிரியான இது வரும்போது தெய்வீக அருள் அப்படிங்கிற மாதிரியான ஏதோ ஒரு சாமியினுடைய சக்தி ஏதோ வந்த மாதிரியான ஒரு தோற்றங்கள் தெரிஞ்சு, அப்போ அந்த தோற்றத்துலேருந்து என்னை அறியாமல் கட்டிலேருந்து நான் எப்படி கீழே விழுந்தேன், என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. அப்போ மீண்டும் எல்லோரும் ஓடி என்னை தூக்கி உட்கார வச்சு என்ன விஷயம்னு பார்க்கும்போது என் மேலே வந்திருக்குது இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி என்னை ஒரு கருப்பினுடைய கோட்டமானது அடித்து ஆபத்தில் உண்டாக்கிருச்சு. அப்போ அந்த ஆபத்தை இப்போ தெய்வமாக அந்த கருப்பினுடைய கோட்டத்தை எடுத்து அழித்து காலி பண்ணி விட்டு இப்போ மீண்டும் தெய்வ சக்தியாக நான் வந்திருக்கேன். அப்படி வரக்கூடிய இந்த அமைப்பில் என்னுடைய குழந்தையினுடைய உயிரை நான் காப்பாற்றிருக்கேன். நான் இந்த குழந்தை மேலே இனிமேல் அறநிலையாக நான் பிரகாசமாக நான் இருப்பேன். நான் இந்த குழந்தை எனக்கு எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருந்து என்னை வணங்கி தொண்டு தொட்டி என்னை வணங்கி வருதோ அந்த அளவுக்கு நான் இந்த குழந்தை மேலே இருந்து நல்லது செய்வேன். அன்று முதல் அருள்வாக்கு சித்தர் அருள்வாக்கு கூறத் துவங்கியதாகவும் அவருக்கு படிப்பு முதல் வேறு எதிலும் நாட்டமில்லாமல் போனது என்றும் கூறினார். அருள்வாக்கு சித்தர் மேல் தற்போது 21 தெய்வங்களின் அருள் இறங்குவதாகவும் தனக்கு அருள் வரும் முன்பு வரைதான் நினைவிருக்கும் என்றும் அதன் பின் எந்த நினைவும் இருக்காதென்றும் ஊர் மக்கள் கூறும் தருணம்தான் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்கிறேன் என்று தெரியும் எனவும் கூறினார். முதல்ல நான் வணங்கும் போது மட்டும்தான் எனக்கு அந்த அம்மாவினுடைய உருவங்கள் எனக்கு தெரியும். அதாவது சாதாரணமாக அந்த அம்மா காட்சி கொடுத்து என் முன்னாடி நான்
அந்த அருள் அழைக்கிறதுக்காக உட்காந்துருக்கும்போது காட்சி கொடுத்து அந்த அம்மாவுடைய தோற்றம் வந்து எனக்கு தெரியும். அப்போ தோற்றம் தெரிஞ்சதுக்கு பிறகு வந்து அருள் வந்துடும். அருள் வந்த பிறகு அந்த அம்மா எப்படி வந்திருக்காங்க வச்சுருக்காங்கங்கிற நினைவுகள்லாம் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படியே ஆனால் நம்ம பக்கத்தில் உள்ளவங்க அருள் வாக்கு கேட்க வந்தவங்க, ரெண்டாவது வந்து நம்ம அப்பா அம்மா, நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. இப்படியாக பேசிக் கொண்டிருந்த தருணம் மாலை நேர பூஜைக்கு நேரமானதை உணர்ந்த அருள்வாக்கு சித்தர் அதற்கான வேலைகளை பார்க்க துவங்கினார். ஆதவனின் ஒளி மெல்ல மங்கிக் கொண்டிருந்த தருணம் மெல்ல இருள் சூழத் துவங்கியது. பூஜைக்கான வேலைகள் நடந்து முடிந்து அம்மனுக்கான அலங்காரங்கள் முடிக்கப்பட்டு நீண்ட நேரம் அம்மனுக்கான மந்திர உச்சாடனங்கள் நிகழ்ந்தன. காளியை போற்றி, அகிலாண்ட பரமேஸ்வரியை போற்றி, ஆனந்த ஸ்வரூபிணியை போற்றி, ஏகாந்த ஜோதியை போற்றி. கூடவே புஷ்பாபிஷேகமும் நடந்து கொண்டிருந்தது. சற்று நேரத்திற்கு பின் ஒரு பெரும் அமைதி நிலவியது. கருவறையின் உள் ஆழ்ந்த தியானத்தில் லயித்திருந்த அருள்வாக்கு சித்தர் திடீரென அருள் இறங்கியவராய் கருவறையின் உள் இருந்து வெளிவந்து ஸ்ரீ பகவதி அம்மன் முன் மண்டியிட்டு வழிபாடு நடத்தினார். பின் ஒரு கையில் அருவாலும் மறு கையில் சாட்டையினையும் கொண்டு காலில் சலங்கை கட்டி ஆவேசமாக நடனமாடத் துவங்கினார். அந்த ஆவேச நடனத்தின் முடிவில் சிம்மம் போல கர்ஜனை செய்தும் சிங்கம் போல உடல் மொழிகளையும் அசைவுகளையும் செய்தவாறு வீரமகா காளியின் முன் கர்ஜனைகளை தொடர்கிறார். கர்ஜனை அடங்கி சப்த நாடியும் அடங்கியவராக சற்று சாந்தமாகி விழுந்து கிடந்தவர் எழுந்து காளியின் உருவம் போல ஒரு காலை தூக்கி நாவினை வெளித்தள்ளி அசுரவதம் செய்வதைப் போல தோற்றத்தினை கொண்டு நிற்கிறார். சக்தி பீடத்தில் இருக்கும் சூலத்தில் அதே ஆக்ரோஷ காளியின் முகத்தோடு அமர்கிறார் அருள்வாக்கு சித்தர். அமர்ந்தவர் கைகளை நீட்டுகையில் அவர் மடி மீது குழந்தைகள் அமர்த்தப்படுகிறது. குழந்தைகளை ஆசீர்வதித்து குழந்தைகளை தன் மடியிலிருந்து இறக்கி முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்றை வாங்கி தன்னையே சற்று உற்று பார்க்கிறார். குழந்தைகளை மடியில் அமர்த்துவது முகம் பார்க்கும் கண்ணாடியினை பார்ப்பதற்கான காரணம் உக்கிரமாக இருக்கும் காளி தம் விகாரமான முகம் பார்த்தும் குழந்தையின் சிரிப்பை பார்த்தும் முகம் மாற்றி பக்தர்களுக்கு தன் சாந்தமான முகத்தினை காட்ட வேண்டியே என்கிறார் அருள்வாக்கு சித்தர். இவைக்கு பிறகு அருள்வாக்கு கேட்க வந்திருக்கும் பக்தர்களை முன்வர சொல்கிறார். தன் முன் வந்து நிற்கும் நபரின் இறந்த கால பிரச்சனைகளை பற்றியும் நிகழ்கால பிரச்சனைகளை பற்றியும் அதற்கான பரிகாரங்களையும் தெளிவாக கூறி அருள்கிறார். ஆனால் தன் முன் வந்து நிற்கும் அனைவருக்கும் அவர் அருள்வாக்கு கூறிவிடுவதில்லை. சிலரை இன்னும் 3 வாரங்கள் தொடர்ந்து கோயிலுக்கு வந்து விளக்கேற்றுமாறு கூறி அனுப்புகிறார். உடலில் நலமும் இல்லை, மனதில் வாட்டம், சங்கரமன் பிரச்சனை இருக்கிறது. அதை சரி செய்து தருவதற்கு 3 வெள்ளிக்கிழமைக்குட்பட்ட நாடகங்கள் எமது ஆலயம் நோக்கி வா. மீண்டும் வாக்களம் பெரு. உமக்கு கொடுக்கும் உத்தரவாதத்தை நீ செய். அதனுடைய உமக்கு நன்மைதான. என்னுடைய நிலையின்படி கனி வைத்து கற்பூர சுடரொளி பூஜையை ஏற்றி
முடித்து நிறைசூட்டி அதன்படி செய்ய வேண்டிய செயலகத்தை நான் ஏற்படுத்தாரேன். வழக்கமாக வந்து செல்பவர்கள் தங்களின் இன்னல் நீங்கி செழிப்புடன் வாழ்வதாக கூறுகின்றனர். குழந்தை பாக்கியம் இல்லா தம்பதிகள் குழந்தை பாக்கியம் பெற்று சித்தர் இடத்திலேயே பெயரும் சூட்டி செல்கின்றனர். வந்து கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அப்போ வந்து இந்த மாதிரி கூடலூரில் வீரமாகாமி கோயில் இருக்குது, அங்கே போங்கன்னு சொன்னாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் 2 பையன் இருக்காங்க எங்களுக்கு. இப்போ சாமிகிட்ட வந்து பேர் வைக்கிறக்கா வந்தோம். மகாசிவன் சாமி பேர் வச்சுருக்காங்க. அந்த பேரே எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. அதேபோல் பரிகாரங்கள் என்றால் பெரும்பாலும் அருள்வாக்கு சித்தர் அந்த கோவிலிலேயே சக்கரம் அமைத்து பாதிக்கப்பட்டவர்களை அந்த சக்கரத்தினுள் அமர்த்தி மந்திரங்களை உச்சரிக்க செய்து அவர்களது இன்னல்களில் இருந்து விடுவிக்கிறார். இதில் பில்லி சூனியத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் விடுபட்டிருக்கிறார்கள். அதேபோல் உத்தமபாளையத்தை சேர்ந்த செந்தில் முருகனின் மகன் 3 வயது வரை நடக்க இயலாமலும் பேச இயலாமலும் இருந்த குழந்தையினை குணமடைய செய்திருக்கிறார் இந்த பரிகார முறைப்படி என்கிறார் செந்தில் முருகன். என் பிள்ளை நடக்காமல் இருந்தேன், ஏதோ தத்தி தவந்துக்கிட்டே இருந்தேன். இந்த கோயிலுக்கு இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை போய் நீ சாமி கும்பிடு, அங்கே குறி சொல்கிறாங்க, அதை கூட கேட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உன் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்கும், அங்கே போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நானும் இந்த வீரமகாளியத்தை நம்பி இந்த ஆத்தாதையும் தெய்வம் துணைன்னு வந்து சாமி கும்பிட்டு வாரம் வெள்ளிக்கிழமை வந்து ஏதோ என்னால் முடிஞ்சதை பத்தி சூடை வாங்கிட்டு வந்து சாமி கும்பிட்டு என் குழந்தைய நல்லபடியாக கையால் சோத்தை கொடுத்து உன் சன்னதியில் எழுந்து நடந்து வரணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி அருள்வாக்கு சித்தர் ராஜேந்திரன் அவர்கிட்ட வந்து கேட்டதுக்கு அவர் இந்த மாதிரி குறைகள் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பரிகார பூஜையெல்லாம் செஞ்சீங்கன்னா உன் குழந்தை சரியாயிரும். எந்த வைத்தியத்துக்கு போய் பார்த்தாலும் இது இவனுக்கு குறைபாடுலாம் கிடையாது, நோய் குறைபாடுகள்லாம் கிடையாது. ஆத்தாவோட அனுக்கிரகத்தினால நான் வந்து இந்த கடந்த 2 வருஷமாகவே நான் தொடர்ந்து என் பிள்ளையை தூக்கிட்டு வந்து இந்த ஆத்தால நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஏதோ அந்த ஆத்தா கருணையால் என் குழந்தை இப்போ அவனாக எழுந்து நடந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். பில்லி சூன்யத்தால் பாதிக்கப்பட்டவரையும் மட்டுமல்லாது பேய் பிசாசுகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் கோலமாவினால் அமைக்கப்பட்ட இந்த சக்கரத்தினுள் அமரச் செய்து மந்திரங்களை உச்சரிக்க செய்து அதிலிருந்து விடுவிக்கிறார் சித்தர். கருப்பன் சக்கரம், மகாமுனீஸ்வரர் சக்கரம், வீரபத்திரன் சக்கரம், பைரவர் சக்கரம், அர்த்தநாரீஸ்வரர் சக்கரம் என இப்படியாக ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு சக்கரம் இருப்பதாகவும் தான் எதையும் எவரிடமும் கற்கவில்லை என்றும் எல்லாம் அம்மன் அருளால் தன் மனக்கண்ணில் சித்திரமாக வருபவைகளைத்தான் செய்கிறேன் என்றும் கூறுகிறார் சித்தர். இப்படியாக அருள்வாக்கு சித்தரால் நலம் பெற்று நிம்மதியுடன் வாழ்பவர்கள் அனைவரும் வழக்கமாக ஸ்ரீ வீரமகா காளியம்மன் கோயிலுக்கு வந்து செல்கின்றனர். நாம் இன்று பார்த்த இந்த 2 நிகழ்வுகளும் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்களை விடுபட செய்யும் தர்கா மற்றும் மக்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்களை தீர்த்து வைக்கும் அருள்வாக்கு சித்தர் ஆகியவைகளை பற்றி நாம் பார்த்தோம். மேலும் இது போன்ற பல்வேறு அதிசயங்களுடனும் ஆச்சரியங்களுடனும் உங்களை சந்திக்க வருகிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.